அது ஆடிட்ல அப்ஜெக்ஷன் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கவுன்சிலர்ஸ் ஒத்துக்கிட மாட்டாங்க. நீ ஏன் 10,00,000 அப்படி கொண்டு கொடுத்த? இத்தனை வருஷமா இந்த பாகுபலி பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. இப்பதான் நீங்க முதலா நீங்க வந்த அப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நீங்க 10,00,000 கொடுத்துருக்குறீங்க. இதை நாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டானுன்னா அது எங்களால ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்திருக்கும். நீங்க அரசு ஆணையை கொடுங்க. கட்சி தலைமையில உங்க தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கோ அதை நாங்க கேட்க தயாரா இருக்கோம். எதுவும் இல்லாம நீங்க வாய்மொழியினால எங்களுக்கு நீங்க 10,00,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்டா நாங்க எங்களால தர முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று நான் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். பாகுபலி பொருட்காட்சியானது லட்சக்கணக்கான பொதுமக்கள் நம்முடைய மாவட்டம் முழுவதும் மட்டும் இல்லை, அடுத்த மாவட்டங்களிலிருந்து சிறப்பாக நடத்தக்கூடியது இந்த பொருட்காட்சி. இந்த பொருட்காட்சி தொடருக்குள் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, அதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம், காவல்துறை தான் பொறுப்பாக. ஏனென்றால் காவல்துறை இல்லாத காரணத்தால் அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்து என்பதை எங்களுடைய கவுன்சிலர் மூலமாக நாங்கள் பத்திரிகைகளுக்கு தெரிவிப்போம். அது மட்டுமல்லாமல் பெரிய போராட்டங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு கெட்ட பெயரை உருவாக்குகிறது. கழக ஆட்சிக்கே கெட்ட பெயர்.